ஸோ கைஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் டிராவிஸ் ஸ்காட்லேருந்து. ஸோ ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. டிராவிஸ் ஸ்காட் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் வந்து வரப்போகிறாரு. அவர் வந்து இருக்க போகிறாரு ரெசல்மேனியாவில். டிராவிஸ் ஸ்காட் வந்து கன்ஃபார்மாக வந்து ரெசல்மேனியாவில் வந்து இருக்க போகிறாருன்னா அப்போ வந்து நம்ம ராக்கு கூட வந்து ரெசல்மேனியாவில் வந்து வரது வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஜான்சினா வர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான வந்து மேட்ச் கூட இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் கோடி ரோட்ஸ் வந்து ரிவெஞ்ச் கூட எடுக்கணும் டிராவிஸ் ஸ்காட் கிட்டேருந்து. ஏன்னா டிராவிஸ் ஸ்காட் வந்து கோடி ரோட்ஸை கன்னத்தில் அடிச்சு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ மேபி கோடி ரோட்ஸ் வந்து ரெசல்மேனியாவில் வந்து டிராவிஸ் ஸ்காட்டை கூட வந்து பழகலாம். இல்லைன்னா டிராவிஸ் ஸ்காட்டு ராக்கு ஜான்சினாலாம் வந்து சேர்ந்து நம்மள கோடி ரோட்ஸை வந்து பழந்துருவாங்க. ரெசல்மேனியா 41 அஃபிஷியல் தீம் சாங் வந்து டிராவிஸ் ஸ்காட் தான். ஸோ அதனால கூட வந்து மேபி WWE வந்து டிராவிஸ் ஸ்காட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். மேபி அவர் வந்து ராக் கூட வந்து எப்படியாவது வந்து இன்வால்வ் ஆவார் அந்த சீனா வெர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச்ல. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ ரெசல்மேனியா 41 ஸ்டேஜ் லீக் வந்து மறுபடியும் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து லீக் ஆச்சு. ஆனால் அது எல்லாமே வந்து பிளராக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி வந்து பிளராக இல்லை. இது வந்து க்ளீனாகவே வந்து தெரியுது. உங்கள் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து தெரியுது ரெசல்மேனியா 41 ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மேலே இருக்கிறது வந்து ஏதோ WWE வந்து கார்டு செய்கிறாங்கன்னு. அது வந்து கார்டு இல்லை. WWE வந்து அங்கே வந்து ஒரு பிளாசா ஹோட்டல் அந்த மாதிரி தான் வந்து ஏதாவது வந்து செய்ய பார்க்குறாங்க. மேலே இருக்கிறது வந்து அது வந்து நம்மளோட கார்டு இல்லை. கார்டு எது தெரியுமா? அது வந்து ஸோ மேபி கார்டு வந்து எது தெரியுமா? கீழே இருக்க இல்ல லைனா வந்து நிக்க வச்சுக்கிறாங்களே அதுதான் வந்து கார்டா வந்து இருக்கும் மேபி. ஸோ மேபி என்ட்ரன்ஸ் பண்ணும்போது அந்த கார்டில் வந்து அந்த ரெஸ்லரோட போட்டோஸ்லாம் வந்து WWE வந்து காமிக்கலாம். அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ ட்ரூ மேக்இன்டையர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ட்வீட் வந்து போடுறாரு. நீங்கள் வந்து ரெசல்மேனியா 41 வந்து பார்க்க வரீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் என்ன வந்து பண்ணக்கூடாது டூ அண்ட் டோன்ட்ஸ் வந்து போடுறாரு. ஸோ டூவில் வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நீங்கள் வந்து எல்லா சூப்பர் ஸ்டார் கூட வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து இருக்கணும். அண்ட் நீங்கள் வந்து டியோட்ரெண்ட்டை வந்து போட்டு வரணும். அண்ட் நீங்கள் வந்து இண்டி ரெஸ்லிங்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நல்ல விஷயம். ஸோ ட்ரூ மேக்இன்டையர் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டி ரெஸ்லிங் சின்ன சின்ன ரெஸ்லிங் கம்பெனிஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண சொல்கிறாரு. ஸோ ட்ரூ மேக்இன்டையர் வந்து என்னெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாருன்னா ஸோ ஏதாவது சூப்பர் ஸ்டார் வந்து உங்களுக்கு வந்து ஹோட்டலில் கிடச்சா நீங்கள் வந்து அந்த ஹோட்டல் கூட அந்த சூப்பர் ஸ்டார் வந்து தொல்லை பண்ணக்கூடாது. அண்ட் நீங்கள் வந்து அந்த சூப்பர் ஸ்டாரோட ரியல் நேமை வச்சு வந்து அந்த சூப்பர் ஸ்டார் வந்து கூப்பிடக்கூடாது. நீங்கள் வந்து அந்த சூப்பர் ஸ்டாரோட WWE நேம் வச்சு தான் நீங்கள் வந்து கூப்பிடணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்இன்டையர் வந்து என்னெல்லாம் வந்து செய்யணும் என்னெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு வந்து போட்டிருக்காரு. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ நிக்கான் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து போயிருக்காரு. அண்ட் அங்கே வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா AEWலேருந்து நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா WWE வந்து வராங்க. அண்ட் ஃபியூச்சர்லேயும் வந்து நம்ம வந்து இதை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ WWEக்கு வந்து அந்த டேலண்ட் வந்து பிடிச்சிருந்தா அவங்க வந்து கன்ஃபார்மாக வந்து அவங்கள வந்து சைன் பண்ணிடுவாங்க. ஐ திங்க் AEWவோட பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் கூட வந்து WWE வந்து இனிமேல் வந்து போக போகிறாங்க. ஏன்னா கோடி ரோட்ஸ் வந்து AEWலேருந்து WWE வந்து என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ட்ரீம்ஸ்லாம் வச்சு WWE வந்து நிறைய AEW சூப்பர் ஸ்டார்லாம் வந்து வரது வந்து நம்ம பார்க்கலாம். மேபி நம்ம வந்து கிறிஸ் ஜெரிகோ வந்து வரது வந்து பார்க்கலாம். அண்ட் மரியாமே வந்து WWE வந்து வர போகிறாங்கன்னு கூட வந்து ரூமர்ஸ் வந்து போயின்னு இருக்கு. அண்ட் பேஜ் வந்து வர போகிறாங்க அவங்களும் வந்து டீஸ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் அவரும் வந்து வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டாக தான் நினைக்கிறீங்க. டீன் ஆம்ப்ரோஸ். ஸோ டீன் ஆம்ப்ரோஸும் வந்து வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ நிக்கான் வந்து ஓப்பனாக வந்து சொல்கிறாரு AEWவோட டேலண்ட்ஸ்லாம் வந்து நல்லா இருக்காங்க. ஸோ WWE வந்து தேவைப்பட்டால் நாங்கள் வந்து சைன் பண்ணிவிடுவோம் அவங்கள. ஃபியூச்சரில் வந்து நீங்கள் நிறைய AEW சூப்பர் ஸ்டார்ஸை வந்து WWE வந்து சைன் ஆகிறத வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு நிக்கான். அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மள குட்டாங்கல் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஜான்சினா வந்து தன்னோட லாஸ்ட் மேட்ச் வந்து ரூத்லெஸ் அக்ரேஷன் பிரீமியம் லைவ் இவெண்ட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாருன்னு. ஸோ WWE பார்த்தீங்கன்னா ஜான்சினாவோட கடைசி மேட்ச்க்காக ரூத்லெஸ் அக்ரேஷன்ன்ற ஒரு பேப்பர் வியூ வந்து எடுத்து வர போகிறாங்களா நம்ம குட்டாங்கல் வந்து சொல்கிறாரு. ஏன்னா ஜான்சினாவோட கரியரே வந்து அங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அவர் வந்தோடனே ரூத்லெஸ் அக்ரேஷன் தான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ ரூத்லெஸ் அக்ரேஷன்லேயே நம்மளோட ஜான்சினாவோட கடைசி மேட்ச் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் கூட ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா WWE வந்து பேக்லாஸோட போஸ்டர் கூட வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க பேக்லாஸோட போஸ்டர் வந்து தரமாக இருக்குது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா WWE வந்து ஏதாவது மொக்கையாக வந்து செய்யாமல் இங்கே வந்து தரமாக வந்து எடிட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. சைட்லலாம் வந்து ஸ்னேக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து தரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் கூட ஸோ நம்ம ஃபைனல் பாஸோட ரிட்டர்னை வந்து WWE வந்து டீஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பண்ணிட்டாங்க. ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா WWE வந்து ட்விட்டரில் வந்து ஒரு வீடியோ வந்து போடுறாங்க. ராக்கோட அந்த கவுண்ட் டவுன் பண்ணுவாங்களே அதை வந்து போடுறாங்க. ஸோ அது போட்டு இன்னும் 3 days இருக்குப்பா. அண்ட் WWE வந்து வேறு ஏதாவது ரேண்டமாக கூட வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் WWE வந்து இங்கே யூஸ் பண்ணது ராக்கோட அந்த 3 கவுண்ட் டவுனு. ஸோ இன்டர்நெட்டில்
வந்து பேசப்படுது மேபி WWE வந்து டீஸ் பண்ணுறாங்க ராக்கோட ரிட்டர்னு ரெசல்மேனியா 41க்காக. ஸோ நம்மளோட செத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ் வந்து ஃபைனல் பாஸ் ராக்கை வந்து ஜாயின் பண்ண போகிறாரா. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து போகிறாரு. அங்கே வந்து செத் ராலன்ஸ் கிட்ட ராக் கூட சேருவீங்களான்னு கேட்கப்படுது. அங்கே வந்து செத் ராலன்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அஃப்கோர்ஸ் நான் வந்து என்னோடய சோலை வந்து நான் வந்து செல்லிங்காக வச்சுருக்கேன். நான் வந்து பெஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் தான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் நான் வந்து ராக் கூட சேர்றதை வந்து பெஸ்ட் ஃபார் பிஸ்னஸ்னால் நான் வந்து ராக் கூட வந்து சேருவேன். செத் ராலன்ஸோட ஸ்டோரியிலேயே வந்து அந்த வீடியோ வந்து செத் ராலன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைனல் பாஸ் நம்மளோட ராக் வந்து பெஸ்ட் ஃபார் பிஸ்னஸ்னு வந்து சொல்லிடணும். அண்ட் ராயல் ரம்பிளோட போஸ்ட் ஷோவில் வந்து நம்மளோட ஜான்சினா வந்து பெஸ்ட் ஃபார் பிஸ்னஸ்னு சொன்னார். அண்ட் இப்போ வந்து நம்மளோட செத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ் வந்து அந்த பெஸ்ட் ஃபார் பிஸ்னஸ்னு வந்து சொல்லின்னு இருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹிண்ட்டு கூட இருக்குது. ஸோ செத் ராலன்ஸ் வந்து நம்ம ராக் மாதிரியே வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து பண்ணிட்டு வராரு. அது வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா இல்லையான்னு வந்து தெரில. ஆனால் நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. ராக் வந்து எப்படி வந்து நெக் வரைக்கும் அந்த டிஷர்ட் வந்து போட்டிருந்தாரோ, ஒரு செயின் வந்து போட்டிருந்தாரோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செத் ராலன்ஸும் வந்து போட்டு வந்திருக்காரு ஒரு வாட்டி. அண்ட் நம்மளோட ஃபைனல் பாஸ் ராக் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலரான ஒரு ட்ரெஸ்ஸு வந்து நம்ம செத் ராலன்ஸ் வந்து லாஸ்ட் மண்டே நைட் ராவில் வந்து போட்டிருப்பாரு. ஸோ லாஸ்ட் மண்டே நைட் ராவில் போட்ட செத் ராலன்ஸோட ட்ரெஸ்ஸும் அண்ட் எலிமினேஷன் சேம்பர் 2025ல போட்ட ராக்கோட ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து லைட்டாக வந்து சிமிலராக தான் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது. ஸோ பார்ப்போம் என்னதான் வந்து நடக்குதுன்னு. ஸோ அடுத்த வீடியோ வந்து நம்ம ரெசல்மேனியா 41ஓட நைட் 1ஓட எண்டிங்ஸ் வந்து நான் போட போகிறேன். ஸோ சேனலில் வந்து ஆக்டிவாக இருக்கேன். வந்து 19th ஏப்ரல் சாட்டர்டே அன்றைக்கி ஸ்மாக் டவுன் வந்து போடுவாங்க. அதை வந்து காலையில் 5:30 மணிக்கு வந்து போடுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நடக்க போகுது ஹால் ஆஃப் ஃபேம் 2025. இது வந்து எப்போ நடக்க போகுதுன்னா அது வந்து ஏப்ரல் 19th அன்றைக்கி தான் வந்து நடக்க போகுது. ஏப்ரல் 19th சாட்டர்டே அன்றைக்கி காலையில் 10:30 மணிக்கு யூடியூப்பில் வந்து போடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஹால் ஆஃப் ஃபேம் 2025 வந்து நம்ம வந்து யூடியூப்பில் வந்து பார்க்கலாம். அண்ட் அதே 19th ஏப்ரல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்றைக்கி NXT ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி வந்து போடுவாங்க. அது வந்து எப்போனா அது வந்து நைட்டு 10:30 மணிக்கு வந்து போடுவாங்க இந்தியாவில். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போடுவாங்க. அண்ட் 20th ஏப்ரல் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 41ஓட நைட் 1 வந்து போடுவாங்க இந்தியாவில். அது எப்போ போடுவாங்கன்னா டைம் கேட்டிங்க அது வந்து காலையில் 4:30 மணிக்கு வந்து போடுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்க்கலாம். அண்ட் ஏப்ரல் 21 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே அன்றைக்கி ரெசல்மேனியா நைட் 2 வந்து போடுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 மணிக்கு வந்து போடுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுவும் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ரா ஆஃப்டர் மேனியா வந்து போடுவாங்க. அதுதான் வந்து இந்த ரெசல்மேனியா வீக்கெண்டோட கடைசி ஷோவாக வந்து இருக்க போகுது. ஸோ அந்த ரா வந்து எப்போ போடுவாங்கன்னா அதுக்கு அடுத்த நாளே வந்து போடுவாங்க. ஏப்ரல் 22 அன்றைக்கி போடுவாங்க டியூஸ்டே காலையில் 5:30 மணிக்கு வந்து போடுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போடுவாங்க. ஸோ இதில் தான் வந்து ரெசல்மேனியா வீக்கெண்டோட ஷோஸு, டேட்டு, டைமு அண்ட் எங்கே வந்து பார்க்க போகிறீங்கன்னு அதில் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன்.